அம்மா அம்மா இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கின்ற என்டிஏ கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொகுதியில் மாவட்டமாக முன்னேற்ற கழகத்தில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பொய்யான 521 வாக்குகளை அளித்து அவர்கள் தற்போது அதில் கிட்டத்தட்ட 25% வாக்குகளுடன் நிறைவேற்றக்கூடாத சூழ்நிலை உருவாகிறது. பெண்களுக்கு அறவே பாதுகாப்பில்லை. பள்ளி குழந்தை முதல் ஆட்சி வரை இன்று பாலியல் தொல்லைக்கு உட்படுத்துகிறார்கள். பஸ்ஸில் சென்றால் பாலியல் தொல்லை, ரயிலில் சென்றால் பாலியல் தொல்லை, நடந்து சென்றால் பாலியல் தொல்லை. காலையில் பெண்கள் வாசற்படியில் கோலம் போடும்போது அவருடைய ரயில் சைன் செலுத்தினருக்கு இந்த அத்தனை தொல்லைகளும் தற்போது அரங்கேற்றி வருகிறது. இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழக அரசை விரைவாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான கூட்டணியில் யாரும் வேட்பாளராக இந்த சட்டமன்ற தேர்தலில் அறிவித்தாலும் நீங்கள் அனைவரும் இரட்டைகளை சின்னத்திற்கோ அல்லது கூட்டணி இரட்டைக்கு அந்த அக்கம் சின்னத்திற்கோ வாக்களித்து மீண்டும் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி அமைய அம்மாவின் தலையில் ஆட்சி அமைந்து மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக அந்த எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று நல்ல கருத்தை தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன்.